சுந்தரபுரம் எனும் ஊரில் கந்தையா என்ற மிகப்பெரிய பணக்காரர் ஒருவர் வாழ்ந்து வருகிறார். இந்த கந்தையாவிற்கு 4 மகன்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதில் மூத்தவன் மட்டுமே தந்தையின் தொழிலை கவனித்துக் கொண்டு மிகவும் பொறுப்பானவனாக இருக்கிறான். மற்ற 3 மகன்களும் தந்தை சம்பாதிக்கும் பணத்தை ஊதாரித்தனமாக செலவு செய்து பொறுப்பற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள். இந்த சூழலில் கந்தையாவிற்கு மிகவும் வயதாகிவிட்ட காரணத்தால் தனது சொத்துக்களை 4 பாகங்களாக பிரித்து 4 மகன்களுக்கும் எழுதி வைத்துவிட்டு கந்தையா இறந்து விடுகிறார். ஆனால் தந்தை இறந்த பின்னர் கூட அந்த 3 மகன்களும் பொறுப்பில்லாமலே இருக்கிறார்கள். தொடர்ந்து ஊதாரித்தனமாகவே செலவுகளையும் செய்கிறார்கள். இதனால் நாளடைவில் அவர்களிடம் இருந்த சொத்துக்கள் எல்லாம் முழுமையாக கரைந்து போகிறது. கடனாளிகளாகவும் அவர்கள் மாறுகிறார்கள். அதே நேரம் கந்தையாவின் மூத்த மகன் பொறுப்பான முறையில் தொழிலை கவனித்து தந்தை தனக்கு அளித்த சொத்துக்களை 4 மடங்காக பெருக்கி வைத்துள்ளான். இதை பார்த்த தம்பிகள் மூவருக்கும் தனது அண்ணன் மேல் பொறாமை ஏற்படுகிறது. உடனே தம்பிகள் மூவரும் ஒன்றாக சேர்ந்து அண்ணனை போய் பார்த்து, நாங்கள் கடனாளிகளாக மாறிவிட்டோம், ஆகையால் ஏதாவது உதவிகளை செய்யுங்கள் அண்ணா என்று கேட்கிறார்கள். தம்பிகளின் நிலைமையை பார்த்து வருத்தப்பட்ட அந்த அண்ணனும் தனது சொத்துக்களில் சரிபாதியை தம்பிகளுக்கு எழுதி கொடுத்துவிட்டு இனிமேலாவது பொறுப்பாக நடந்து கொள்ளுங்கள் என்று புத்திமதி கூறி அனுப்பி வைக்கிறான். ஆனால் அண்ணன் அவர்களுக்கு கொடுத்த சொத்தையும் ஊதாரித்தனமாக செலவு செய்துவிட்டு மறுபடியும் தம்பிகள் கடனாளிகளாக மாறிவிடுகிறார்கள். அதே நேரம் மறுபடியும் அண்ணனிடம் போய் உதவி என்று கேட்டால் அவன் செய்ய மாட்டான் என்று நினைத்து தம்பிகள் மூவரும் அண்ணனின் சொத்துக்களை முழுமையாக அபகரிக்க திட்டம் போடுகிறார்கள். அதன்படி தனது அண்ணனிடம் சாமர்த்தியமாக பேசி அவனை கடற்கரைக்கு அழைத்து சென்று தம்பிகள் மூவரும் சேர்ந்து அவனை அடித்தே கொலை செய்து கடலில் தூக்கி வீசிவிட்டு வந்து விடுகிறார்கள். அதே சமயம் பூலோகத்தில் நடக்கும் இந்த சம்பவங்களை எல்லாம் கைலாயத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கும் சிவபெருமான் நேராக அந்த கடற்கரைக்கு வந்து தம்பிகளால் கொலை செய்யப்பட்டு கிடக்கும் அந்த அண்ணனுக்கு மீண்டும் உயிரை கொடுத்து அவனை தட்டி எழுப்புகிறார். கடலில் இருந்து எழுந்த அவன் தனக்கு எதிரில் சிவபெருமான் நிற்பதை பார்த்து ஒரு நிமிடம் அதிர்ச்சி அடைகிறான். அப்போது சிவபெருமான் அவனை பார்த்து, உனது தம்பிகள் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகத்தை செய்து விட்டார்கள். ஆகவே அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று நீயே சொல்லு என்று கூறுகிறார். ஆனால் தம்பிகள் மேல் அளவுக்கு அதிகமான பாசம் வைத்திருக்கும் அந்த அண்ணனோ, எனது தம்பிகளை எதுவும் செய்து விடாதீர்கள் எம்பெருமானே என்று சிவபெருமானின் காலில் விழுந்து கதறுகிறான். அவனது சகோதர பாசத்தை பார்த்து மெய்சிலிர்த்து போன சிவபெருமான், உன்னை போன்ற நல்லவர்கள் இந்த பூமியில் அதிக ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று கூறி நீ 400 ஆண்டுகள் சாகா வரம் பெற்று இருப்பாய் என்று ஆசி வழங்கிவிட்டு மறைந்து விடுகிறார். உடனே அந்த அண்ணனும் தனது தம்பிகளை தேடி வீட்டுக்கு செல்கிறான். கொலை செய்து கடலில் வீசிய தங்கள் அண்ணன் உயிரோடு வருவதை பார்த்து தம்பிகள் மூவரும் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார்கள். அப்போது கள்ளம் கபடம் இல்லாத அந்த அண்ணன் தனது தம்பிகளை பார்த்து சிவபெருமான் தனக்கு உயிர் கொடுத்த விஷயத்தையும் 400 ஆண்டுகள் வாழ்வதற்கான வரம் கொடுத்த விஷயத்தையும் சொல்லிவிடுகிறான். இதை கேட்ட தம்பிகள் மூவருக்கும் மறுபடியும் அண்ணன் மேல் அதிக அளவில் பொறாமை ஏற்படுகிறது. நாமெல்லாம் 60-70 ஆண்டுகளில் இறந்து விடுவோம், இவன் மட்டும் 400 ஆண்டுகள் வாழ்வதா என்று தனது அண்ணன் மேல் பொறாமைப்படுகிறார்கள். உடனே தாங்களும் அண்ணனை போல் அதிக ஆண்டுகள் உயிர் வாழக்கூடிய வரத்தை சிவபெருமானிடம் வாங்க வேண்டும் என்று தம்பிகள் மூவரும் ரகசிய திட்டம் போடுகிறார்கள். அதன்படி அன்று இரவே கடற்கரைக்கு செல்லும் அவர்கள் ஒருவரை இன்னொருவர் கட்டையால் தாக்கி கொண்டு கடலுக்குள் விழுந்து இறந்து போகிறார்கள். அவர்களின் திட்டத்தை புரிந்து கொண்ட சிவபெருமானும் அவர்கள் மூவருக்கும் உயிரை கொடுத்து உங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கிறார். அப்போது ஒருவன் நான் 600 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்றும், இன்னொருவன் நான் 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்றும், கடைசியாக உள்ளவன் நான் 1500 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்றும் வரம் கேட்கிறார்கள். அப்போது சிவபெருமான் அவர்கள் மூவரையும் பார்த்து, இந்த கடலுக்குள் நீங்கள் 1 நிமிடம் மூச்சடக்கி மூழ்கி இருந்தால் 100 வருடங்கள் வாழக்கூடிய வரம் உங்களுக்கு கிடைக்கும். 2 நிமிடம் நீங்கள் மூச்சடக்கி மூழ்கி இருந்தால் 200 வருடங்கள் வாழக்கூடிய வரம் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறுகிறார். சிவபெருமான் சொன்னதை கேட்ட மூவருமே மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து கடலுக்குள் இறங்கி மூச்சை அடக்கி கொண்டு இருக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் இவர்கள் மூவருமே ஒருவரை விட இன்னொருவர் அதிக ஆண்டுகள் உயிர் வாழ வேண்டும் என்ற பேராசையில் தண்ணீரை விட்டு வெளியே வராமலேயே மூச்சை பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். இதனால் சிறிது நேரத்திலேயே தம்பிகள் மூவரும் பரிதாபமாக அடுத்தடுத்து உயிரிழந்து போகிறார்கள்.